ஒரு வயது முதிர்ந்த சக்தியில்லாத பாம்பு ஒன்று இருந்தது. முன்பு வேட்டையாடியது போல் தவளைகளையும் எலிகளையும் அதனால் வேட்டையாட முடியவில்லை. ஒரு குளத்தருகே இளம் தவளைகளின் குழு ஒன்று விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தது. அவைகளின் இளவரசி தலைமை தாங்கி இருந்தது. அந்த கிழப்பாம்புக்கு ஒரு புதிய எண்ணம் தோன்றியது. தான் வேட்டையாடுவதை நிறுத்தி விட்டபடியால் பயப்பட வேண்டாம் என அருகில் வந்த தவளைகளிடம் மென்மையாக பேசியது. அந்த தவளைகளின் இளவரசி அப்பாம்பினை தன் பெற்றோரிடம் கூட்டிச் சென்றது. அந்த பாம்பினை தங்கள் சவாரிக்கு ஏற்றதாக ஆக்குவதற்கு அரசனும் ராணியும் முடிவை எடுத்தார்கள். அந்த தந்திர பாம்பு அரசன், அரசி, இளவரசியை தன் முதுகில் சவாரி செய்ய அனுமதித்தது. ஆனால் அந்த தவளைகள் பாம்பு மிகவும் மெதுவாக ஊர்வதை உணர்ந்தன. நீ ஏன் மற்ற பாம்புகளைப் போல் வேகமாக போகவில்லை என கேட்டார்கள். தான் அதிக நாட்கள் சாப்பிடவில்லை என பதிலளித்தது பாம்பு. மறுநாள் எல்லா தவளைகளையும் அழைத்த அரச தவளை ஒவ்வொரு நாளும் 2 தவளைகள் பாம்புக்கு உணவாக போக வேண்டுமென அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். பாம்பு தன் திட்டத்திற்கு வெற்றி கிடைத்ததால் மிகவும் மகிழ்ச்சியுற்றது. வெகு சில நாட்களிலேயே அந்த பாம்பு அந்த ஏரியில் இருந்த தவளைகளில் சாப்பிட்டு விட்டது. அந்த அரச பரம்பரையில் 3 தவளைகள் மட்டும்தான் எஞ்சியிருந்தன. அவர்களிடம் தனக்கே உரிய உற்சாகத்துடன், ஓ முட்டாள் தவளைகளே, உங்களுடைய எல்லா பிரதிநிதிகளையும் சாப்பிட்டு விட்டேன். இப்போது நீங்கள்தான் எனது உணவு என்று கூறி அவைகளையும் வேட்டையாடி சாப்பிட்டு விட்டது. கதையின் நியதி: நாம் என்னதான் கருணை உள்ளத்தோடு உதவி செய்தாலும் தீயவர்களுக்கு உதவி புரிவது மேலும் தீமையைத்தான் தரும்.